இப்போ மாப்பிள்ளைன்னு இருக்கிறவன் அப்ப மாப்பிள்ளையா இருக்க மாட்டான். என்னத்த ஷாக் ஆயிட்டீங்களா? அதிர்ச்சியா இருக்கா? ஐயோ அத்தை, அதிர்ச்சியில மாரடைப்பு வந்து பொட்டுன்னு போயிடாதீங்க. ஏன்னா நான் போட்ட சபதத்தை நிறைவேற்றணும்னா நீங்க உசுரோட இருக்கணும். அத்தை, காலையில வரைக்கும் கண்டிப்பா நீங்க இங்க இருக்கணும். எங்கேயும் போயிடாதீங்க. கல்யாணத்தை அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் தலைவாழை இலை போட சொல்றேன். வடை பாயாசத்தோட விருந்து சாப்பிட்டு போங்க. இப்ப போயிட்டு வாங்க. அத்தை கிளம்புங்க. கல்யாண பொண்ணு இப்ப ரெஸ்ட் எடுத்தா தானே காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். உங்களுக்கு டென்ஷனா இருக்கா? அதுக்கு நான் என்னத்த பண்ண முடியும்? போய் மண்டபத்துல உட்கார்ந்து டென்ஷனா அதையே யோசிச்சுட்டு இருங்க. இப்ப கிளம்புங்க. ஏய், பாத்துறேன்டி. நீ சொல்றதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன். பாக்குறதோட நிக்க கூடாது. கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணணும். பண்ணுவீங்க. பார்க்கலாம். பார்க்க தானே போறீங்க. டேய் குட்டி பேபி, கல்யாண வீடுனாலே கலகலன்னு இருக்க வேணாமா? பாட்ட போடு. அந்த பாருண்ணே. கடலே கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு. மணிக்கா வெளுத்தி எதுட்டா எனர்ஜி தலைய சுத்த வைக்கும் சூறாவளி பொண்ணாச்சு.